அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாவுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்ம பதிவில் சிறப்பு வாய்ந்த முஹர்ரம் மாதத்தின் ஒரு நொடி ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல் அமலை தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த அமல். அதுதான் சூரா இக்லாஸ். தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷமான சூறா தான் சூரா இக்லாஸ். இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடித்தமான சூறா. என் வாழ்நாளில் தினமும் ஓதிட்டு வர சூறாக்களில் ஒன்று. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், எப்போவுமே வேலை, குடும்பம், பிள்ளைகள் இப்படியே நம்ம நேரம் ஓடி போகுதுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளால் எந்த அமலும் செய்ய முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் குடும்பத்துக்காக செய்கிற ஒவ்வொரு வேலையும் தர்மத்தை சேர்ந்ததாகும்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பதிவில் நான் போடுற அமல்கள் எல்லாமே ஒரு நொடி அமல்கள் தான். நீங்கள் ஒரு நொடியில் செய்யக்கூடிய இந்த அமலால் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிற அமல்களை இந்த நேரத்தில் தான் செய்யணும், அந்த நேரத்தில் தான் செய்யணும்னு இல்லைங்க. நம்ம சமைக்கும்போது, வண்டி ஓட்டும்போது, இப்படி நம்ம அல்லாவை நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நம்மளை நினைப்பாங்க. சரி, இப்போது சூரா இக்லாஸோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா? சூரா இக்லாஸோடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, குரானின் 1/3 நன்மை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா இக்லாஸ் ஓதுவது குரானின் 1/3 ஓதிய நன்மைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா இக்லாஸோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் உவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலீத் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதன் பொருள், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் அனைவருக்கும் தேவையுடையவன், ஆனால் அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த சூரா நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் சொல்லித்தருது. நம்மளோட நம்பிக்கை தூய்மையாக இருக்கணும். நம்மளோட தேவைகளை அல்லாஹ்கிட்ட மட்டுமே நம்பி அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கணும். இந்த சூறாவை யார் வளமையாக ஓதி வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாக்கப்படுது. மேலும் அல்லாஹ்வின் மீது அன்பையும் ஈமானையும் வலுப்படுத்துகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் 4 வசனங்கள், ஒரு நொடி அமல். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், பரக்கத், நம்மளோட ஈமானை வலுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். தினமும் இந்த சூறாவை அர்த்தத்துடன் ஓதி அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.